வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்னைக்கு பெரும்பாலும் ஊடகங்கள்ல பெருசா வரக்கூடிய செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடியோடைய பேச்செல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஹரியானாவில் கர்ஜித்த ராகுல்னே சொல்லலாம். ஏன்னா, அவர் பேசுற விதம், விவசாயிகளுக்காக நான் போராடுகிறேன்னு சொன்ன விதம், விவசாயிகள் ஆர்ப்பரிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது, ஒரு பக்கம் மோடி அவர்களுடைய கூட்டம் அமைதியா நடக்குது. யோகி ஆதித்யநாத் பேசும்போது அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரியங்கா போம்போது ஒரே திருவிழா மாரி இருக்குது. அதேமாரி ராகுல் போம்போது அந்த ஆக்ரோஷம். இன்னொன்னுங்க, இன்னைக்கு எல்லாம் வீடியோ. நானோ யாரோ பொய்யாலாம் சொல்லிற முடியாது. இப்ப நீங்க ஹரியானான்னு தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ராகுல் காந்தி அந்த கூட்டத்தில பேசிய விதம், அதாவது சொல்லுவாங்கல்ல அசத்திட்டாருங்கிறாங்கல்ல அந்த மாரி சில பேச்சுக்கள்லாம். ஏன்னா குறிப்பா பார்த்தீங்கன்னா, அம்பாலா, குருச்சேத்ரா, கிர்ச்சா, கர்னூல், ரோட்டக், பிஜானி, குர்கான் இந்த 10 பாராளுமன்ற தொகுதிகள்ல குறிப்பா குருச்சேத்ரால போன தடவ பிஜேபி 6,00,000 ஓட்டு, காங்கிரஸ் 3,00,000 ஓட்டு. இன்னைக்கு குருச்சேத்ரால ஆம் ஆத்மி நிக்குது. ஆம் ஆத்மி ஃபேக்டர் பெருமளவு ஒர்க் அவுட் ஆவறது மட்டும் இல்லாமல், இந்த விவசாயிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு இப்படி ஒரு நம்ம எவ்வளவோ இடத்துல ராகுல் காந்தி பேசியிருக்காரு. அந்த பேச்ச பாருங்களேன். விவசாயிகளுக்கான கடனை இவங்க தள்ளுபடி பண்ணல. நான் வந்தா விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு மோடிய சகட்டு மேற்கு அது புள்ளி விவரத்தோட இன்னைக்கு டெல்லியில நீங்க போராடினீங்க. அங்க இருக்கக்கூடிய கூட்டமா இருந்தீங்க. உங்கள அந்த மத்திய அமைச்சர் பையன் கார் ஏத்தி 4 பேர கொன்னாரு. அவருக்கு மறுபடியும் சீட்டு குடுக்குறீங்க. ஏற்கனவே டெல்லியில போராடுகின்ற விவசாயிகள்ட்ட ரூ. 1 ஒரு வரி கூட மாற முடியாதுன்னாரு. அப்புறம் ஏன் மாத்துனாரு? கேட்டா கடவுளின் பரமாத்மாவினுடைய அவதாரம்ங்கிறாங்க. அவதாரம் இப்படிதான் மக்களை விவசாயிகளை வஞ்சிக்குமான்னு சொல்லிட்டு அவர் பேசிய பேச்சு, அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, நெறைய விவசாய பெண்கள். இது என்னன்னா, இந்த கூட்டத்த பார்த்து உண்மையிலே பிஜேபி மிரண்டிருக்குன்னே சொல்லலாம். இப்ப ஒரு பிஜேபி ஜெயந்த் சின்ஹா அவர் கட்சி விட்டு எடுத்தாங்கல்ல, அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நான் தான் கட்சி விட்டு விலகிட்டேன். அப்புறம் ஏன் நோட்டீஸ் குடுக்குறீங்க ரேஞ்சுக்கு போயிட்டாரு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ இன்னைக்கு பிஜேபி காங்கிரஸுக்கு தயாராயிட்டாங்க. எப்ப வேணா ஆட்சி கவுந்த மாரி தான். அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரால ஆட்சி பண்ண முடியல. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஜேஜேபி பெரிய இடத்துல வேலையே செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஜேஜேபிக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா காங்கிரஸ் தான் வரப்போகுது அப்படின்ட்டு. போன தடவை நடந்த மாதிரி 10க்கு 10 போன தடவை பிஜேபி ஜெயிச்சது. இப்போ 10க்கு 10 காங்கிரஸ் 9, நம்ம ஆம் ஆத்மி 1. ஏன் இது இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா, நம்ம ஆம் ஆத்மி ரொம்ப அதாவது பக்கா வேலை. ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த நெட்வொர்க் அழகாக படுத்துகிறாங்க. அதான் இப்போ சொல்கிறாங்க, காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி எப்படின்னா, காங்கிரஸ் கிராமப்புறத்துலேருந்து விவசாயிகள்கிட்டலாம் ஊடுருவிடுச்சு. ஆம் ஆத்மி படித்தவங்ககிட்டலாம் ஊடுருவிட்டாங்க. முடிஞ்சு போச்சு கதை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரச்சாரத்துக்கே போக முடியலைங்க. இன்னைக்கு வரி இல்லா வர்த்தகத்துக்கு கையெழுத்து போட்டது யாரு? நெதர்லாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட சின்ன நாடுகள். அதாவது 1 கோடி, ஒரு 2 கோடி பாப்புலேஷன் உள்ள நாட்கள். அமெரிக்கா, ரஷ்யாலாம் கையெழுத்து போட்டாங்களா? ஏன் கையெழுத்து போடல? ஏன் மோடி அவர்கள் கையெழுத்து போட்டாரு? இன்னும் பல விஷயம் சொல்லிட்டே போகலாம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில 1,40,40,000 கோடி பணக்காரர்களுக்கு இவர்கள் வரியை தள்ளுபடி பண்ணியிருக்காரு. விவசாயிகளுக்கான வரியை தள்ளுபடி பண்ணல. விவசாய கூலிகளின் இறப்பு எல்லாம் புள்ளி உரத்தோட வந்துச்சு. விவசாயிகளுக்கு பென்ஷன் தரனாரு, அதுவும் தரல. விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவனர். இந்த கிசான் விகான்ஸ்னு ஒரு கார்டு ஒன்று கொடுத்தாரு. அது யூஸே ஆகலை. இப்படி புரிஞ்சு தள்ளிட்டார். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன பிரச்சனைன்னு ஹரியானாவில் ஏற்கனவே வயலில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களில் உரையாடி இது யூடியூப்ல பெரிய ஃபேமஸ் ராகுல் காந்தி. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க வீட்டில் ஒரு விருந்து ஒன்று வச்சார். அந்த வீடியோ வைரல். இன்னைக்கு ஹரியானாவில் பெரிய ஒரு உற்சாகம் கிளம்புது காங்கிரஸுக்கு. லோக்கலில் அவ்வளோ பிரச்சனை. சவுதாலெலாம் ட்ரை பண்ணுறாரு. அதாவது இதை தடுத்து நிறுத்தவே முடியல. ஒரு வெள்ளம் போல் பெருகிடுச்சு. இன்னும் குறிப்பாக சொன்னால் அந்த முதல் மந்திரியை எம்பியா நிற்கிறார். அவரே தோக்க போகிறார். மனோகர்லால் கட்டார் கண்டிப்பாக தோக்குறாராம். ஏன்னா அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. இது வேற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரால் செயல்பட முடியல. எப்படியும் கவர்மெண்ட் கவுன்சிலும் தெரிஞ்சதுனால எம்எல்ஏக்கள் வேலை செய்ய மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய கேடர்ஸ் வேலை செய்யலை. ஏன்னா மேலே மோடி வரமாட்டாருன்னு தெரியும். மோடி வரலைன்னா ஆட்சி போயிடும். மோடி வந்தாலே ஆட்சி போகிற நிலைமையில் தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் அவர்களுடைய நேற்றைய பேச்சு அருமையினும் அருமை. ஏன்னா இன்னைக்கு அந்த வீடியோ இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ராகுல் காந்தி வீடியோ, இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தி வீடியோ. அதாவது சென்டிமெண்ட்டாக அவங்க பேசுகிறாங்க, இவர் பொங்கி பேசுகிறார். இந்த அளவுக்கு பேசி, அதாவது இங்கே ஜெயலலிதா அம்மா பேசுவாங்கல்ல, பண்ணுறீங்களான்னு கேட்பாங்கல்ல, அந்த அளவுக்கு. விஜயகாந்த் சில சமயம் பேசுவார் பார்த்தீங்களா, அந்த அதாவது ஒரு எழுச்சி அளிக்கக்கூடிய பேச்சு இருக்குல்ல. ஏன்னா இந்த எழுச்சி அளிக்கக்கூடிய பேச்செல்லாம் டேக் பண்ணி போடுறாங்களாம். இப்போ அது யூடியூப், ஃபேஸ்புக்கில் இந்தி பெல்ட்டில் பல்லாயிரக்கணக்கான பேர், பல லட்சம் கணக்கான பேர் பார்க்குறாங்க. அதை நிறையா ஃபார்வேர்டு பண்ணுறாங்க. ஒரு பக்கம் மோடி நான் தான் கடவுள் அப்படிங்கிற ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்காரு. இன்னொன்று விவசாயிகள் சோரே இல்லாமல் இருக்காங்க. நீ என்னங்க கடவுளுங்கிறீங்கன்னு ராகுல் பிரித்து மேய்ஞ்சிட்டாருன்னே சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஹரியானாவில் மொத்தம் நம்ம இவர் சொல்கிற மாதிரி, கெஜ்ரிவால் சொல்கிற மாதிரி மொத்தம் 10 எங்களுக்கு தான் அப்படிங்கிற லெவலில் பிஜேபி அந்த ஹோப்பை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லலாம்.
அதாவது யூபியில் பெரும்பாலான தொகுதிகளில் இன்றைக்கி பிஜேபி அடி வாங்குது. அங்கே மோடிக்கும் யோகிக்குமான சண்டை. யோகியை முன்னிறுத்தி மோடி என்ன சொல்கிறாரு, இல்லை புல்டோசரை எப்படி யார் மேலே இடிக்கணுங்கிறத யோகிகிட்ட கேளுங்கிறார். அந்த ஒரு வார்த்தை தான் யோகியை ப்ரமோட் பண்ணுறார். ஏன் அதை சொல்கிறாருன்னா, அங்கே பிரச்சனை என்னென்னா லோக்கலில் யோகி ஆளுங்க வேலை செய்ய மாட்டுறாங்க மோடி ஆளுங்க யோகிக்கு வேலை செய்ய மாட்டுறாங்க. இந்த தகவல் போனதுனால தான் ஆர்எஸ்எஸ் யோகி கூட இருக்குங்க. மோடிக்கு தெரியாதா பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுனால தான் அந்த ஒரு வார்த்தையை தொட்டுக்கோ, அது புல்டோசரை எப்படி உபயோகிக்கலாங்கிறத நீங்கள் யோகிகிட்ட தெரிஞ்சுக்கோன்னு ஒரு வார்த்தை. இன்னொரு பக்கம் யோகி ஆட்கள் மோடிகிட்ட வேலை செய்கிறதில்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி மோடியும் யோகியும் ஒன்றா அந்த வண்டியில் போகிறாங்க. ரெண்டு பேரும் முகத்தையே பார்த்துக்க மாட்டுறாங்க. 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை. இன்னும் குறிப்பாக சொன்னால் 2019 யோகி என்ன சொன்னார், இன்றைக்கி என்ன சொன்னார், எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது இன்றைக்கி ராகுல் காந்தியோட எளிமையான பழக்கம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார். அந்த ஒரு வீடியோ போதும் இன்றைக்கி ஹரியானாவை கலக்கி கொண்டிருக்கிறது, இந்தி பெல்ட்டே கலக்கி கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.